எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் இப்படி போட்டு கலந்துக்கிறது அப்படின்றது என்னன்னா, இவங்களாம் அடிமைப்பட்டவங்க. ஊழல் பண்ணி, லஞ்சம் வாங்கி, சொத்து சேர்த்து, இவங்களாம் அடிமைப்பட்டவங்க. அடிமைப்பட்டவங்களுடைய கொள்கையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் திருடர் சார், ஆனா நல்ல பகுத்தறிவாதி. ஏத்துக்குவீங்களா நீங்க? சார், அவர் தொழில் வேணா திருடனா இருக்கலாம். அவர் வந்துட்டு ஒரு சத்தியவான். ஏத்துக்குவீங்களா? இப்ப எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கிறதுனால என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படும், விளைவு ஏற்படும்? இல்ல, நீங்க தெளிவு பண்ணணும்ல. நீங்க வேற, நாங்க வேற. யாரோ ஏதோ சொல்லிட்டு போறாங்க சார். அந்த கட்சிக்காரங்க சொன்னாங்களா? ஏத்துக்கிட்டாங்களா? ஏங்க, முருகன் யாருங்க? முருகன் யாரு? முருகன் வந்துட்டு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக இருந்தவர். இப்ப இந்திய ஒன்றியத்துல வந்துட்டு இணை அமைச்சரா இருக்கக்கூடியவருங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான். தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. அதனால தான் நம்ம அவரை விமர்சிக்கிறோம். புரியுதுங்களா? சோ அவர் சொல்லும் போது நீங்க சொல்லணுமா இல்லையா? பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்விக்கு போய் சொன்னாரு, தப்பே இல்லை அப்படின்னு. அவர் என்ன இம்ப்ரெஷன் கொடுக்குறாரு? எங்களுடைய அட்வைஸை கேட்டு அவங்க நடக்கிறாங்கன்றாரு. சரியா அது? அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய முக்கிய பொறுப்பு இல்லையா பொதுச் செயலாளருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு? சொல்லுங்க. ஒரே ஒரு ஆளு அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிமுக கன்னியாகுமரியில ஒரு RSS பேரணியை தொடங்கி வச்சான்றத கட்சி விட்டு நீக்கினாரா இல்லையா எடப்பாடி? ஏன் நீக்கிறீங்க? ஏன் நீக்கிறீங்க? ஏன்னா தமிழன் வேறு, தமிழன் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை வேறு, RSS வேறு. அவ்வளவுதான். இது தமிழனோட ஒட்டி நிக்கிற கட்சி. அவ்வளவுதான். அது ஒண்ணு கரெக்ட் ஆகல. அவங்களோட வச்சுட்டா கரெக்ட் ஆகல. சரி, இந்த விஷயத்த பேசுறதுனால என்ன பாதிப்பு அதிமுக ஏற்பட்டு கிரவுண்ட்ல எதுவும் ஓட்டு போக போதா? ஒண்ணும் இல்ல, அவங்க படி சொல்றாங்க. இது ஒரு சர்ச்சைக்கு பெரிதுபடுத்த வேண்டிய கருத்தா, ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய கருத்தா? இதை மறுக்கல இல்ல எடப்பாடி பழனிசாமி, மறுக்கல இல்ல, வேற யாரும் அதை பத்தி பேசுறது இல்ல, செல்லூராஜ் தவிர. நாளைக்கு நான் சொல்றேன், நான் ஏன் எடப்பாடிக்கும் அதிமுக ஓட்டு போட மாட்டேன்றதுக்கு. இந்த அதிமுக பிஜேபி ஒருவேளை விபத்துல ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, முதல்ல இந்திய ஒன்றிய அரசனுடைய புதிய தேச கல்விக் கொள்கையை திணிப்பாங்க. மும்மொழி கொள்கை வந்துடும். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வரானால் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை மலரும். அந்த புதிய தேச கொள்கையை நடைமுறைப்படுத்துவார். தமிழ் என்பது பின்னுக்கு தள்ளப்படும். கீழடி அகழ்வாய்வு மூடப்படும். ரொம்ப பாய்சனஸ் அவரு. இந்த அளவுக்கு பாதிப்பாக. ஆமா, முழுக்க அது பாஜக ஆட்சியா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணி ஆட்சியில கல்வி, பள்ளி கல்வி, உயர்கல்வி ரெண்டுமே பாஜக அமைச்சர்கள் எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி ரெண்டுல ஒண்ணு எடுத்துக்குவாங்க, ஒண்ணு அதிமுக தருவாங்க. ஏன்னா கல்வி அவங்களுடைய குறி.